டிசம்பர் 22, 1964 நள்ளிரவு 11:55 மணி. 115 பயணிகளுடன் பாம்பன் பாலத்தை கடந்து கொண்டிருந்த அந்த ரயிலை ஒரு ராட்சத அலை அப்படியே வாரிச் சுருட்டி கடலுக்குள் இழுத்துச் சென்றது. அடுத்த நாள் காலை தனுஷ்கோடி என்ற ஒரு நகரமே உலக வரைபடத்திலிருந்து துடைத்து எறியப்பட்டது. ஆனால் மர்மம் அங்கிருந்துதான் தொடங்குகிறது. அரசு கணக்குப்படி அந்த ரயிலில் இருந்த அனைவரும் இறந்துவிட்டார்கள். ஆனால் விபத்து நடந்த இடத்திலிருந்து மீட்கப்பட்ட ரயிலின் பெட்டிகளுக்குள் ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லை, ஒரு மனித உடல் கூட கிடைக்கவில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? அந்த 115 பேரும் எங்கே போனார்கள்? அவர்கள் கடலில் மூழ்கினார்களா? அல்லது கடலுக்கு அடியில் இருந்த ஒரு மர்மமான காலவெளி, டைம் போர்டல் வழியாக வேறு உலகத்திற்கு சென்றார்களா? 60 ஆண்டுகள் கழிந்தும் இன்றும் அமாவாசை இரவுகளில் தனுஷ்கோடி மணல் திட்டில் ஒரு ரயிலின் கூவல் சத்தம் கேட்கிறது. அந்த பாழடைந்த ரயில் நிலையத்திற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் அந்த பயங்கரமான உண்மை என்ன? கேமராக்கள் பதிவு செய்த அந்த விசித்திரமான உருவம் யாருடையது? இன்று நாம் தேடப்போவது தனுஷ்கோடி இடிபாடுகளுக்குள் புதைந்து கிடக்கும் ஒரு ரத்தத்தை உறைய வைக்கும் ரகசியத்தை. இந்த மாதிரி உண்மை கதைகள் இன்னும் வேண்டும்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேன் ஆஃப் மிஸ்ட்ரி தமிழ். சரி, இப்போ கதைக்குள்ள போகலாம். தனுஷ்கோடி இன்று இது ஒரு கோஸ்ட் டவுன் என்று அழைக்கப்படும் பேய் நகரம். ஒரு காலத்தில் தென்னிந்தியாவின் மிக முக்கியமான வணிகத் துறைமுகமாக இருந்த இந்த ஊர் இன்று வெறும் மணல் மேடாக காட்சியளிக்கிறது. ஆனால் இந்த மணல் பரப்பிற்கு அடியில் ஒரு பெரிய மர்மம் புதைந்து கிடக்கிறது. 1964 ஆண்டு வீசிய அந்த புயல் வெறும் இயற்கை சீற்றம் மட்டுமல்ல, அது ஒரு மர்மமான சக்தியின் வெளிப்பாடு என்று இன்றும் பல முதியவர்கள் நம்புகிறார்கள். அன்றிரவு தனுஷ்கோடி ரயில் நிலையத்திற்கு வந்த பாம்பன் தனுஷ்கோடி பாசஞ்சர் ரயில் எண் 653 தனது கடைசி பயணத்தை மேற்கொண்டிருந்தது. அந்த ரயிலில் இருந்தவர்கள் பெரும்பாலும் புனித பயணம் வந்தவர்கள் மற்றும் உள்ளூர் வணிகர்கள். ரயில் ஓட்டுநர் சிக்னலுக்காக காத்திருந்த போது கடலின் மட்டம் வழக்கத்திற்கு மாறாக உயர்ந்திருந்தது. ஒரு வினாடி, ஒரே ஒரு வினாடிதான் அந்த பகுதி முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அடுத்த நிமிடம் ஒரு மிகப்பெரிய சத்தத்துடன் கடல் நீர் ரயிலை சூழ்ந்தது. விபத்து நடந்து 48 மணி நேரம் கழித்து மீட்புப் படையினர் அங்கு சென்றபோது அவர்களுக்கு காத்திருந்தது ஒரு பேரதிர்ச்சி. ரயிலின் இன்ஜின் மற்றும் பெட்டிகள் மணலில் பாதி புதைந்த நிலையில் கிடைத்தன. ஆனால் ரயிலின் கதவுகள் அனைத்தும் உட்புறமாக பூட்டப்பட்டிருந்தன. ஜன்னல் கண்ணாடிகள் கூட உடையவில்லை. அதிகாரிகளால் ஒரு விஷயத்தை மட்டும் நம்பவே முடியவில்லை. ரயிலுக்குள் ஒரு பயணி கூட இல்லை. 115 பேரும் அப்படியே மாயமாகியிருந்தார்கள். அவர்கள் கடலில் அடித்துச் செல்லப்பட்டிருந்தால் உடல்கள் எங்காவது கரை ஒதுங்கி இருக்க வேண்டும். ஆனால் ஒரு உடல் கூட கிடைக்கவில்லை. அப்போதுதான் அந்த தகவல் வெளியானது. அந்த ரயிலில் பயணித்தவர்களில் ஒருவர் விபத்திற்கு சில நிமிடங்கள் முன்னால் ஒரு விசித்திரமான டைரியை ரயில் நிலையத்தில் தவறவிட்டிருந்தார். அந்த டைரியில் எழுதப்பட்டிருந்த கடைசி வரிகள் இவைதான்: கடல் இன்று அமைதியாக இல்லை, அது ஏதோ ஒன்றை தேடுகிறது. வானத்தில் இன்று நட்சத்திரங்கள் இல்லை, மாறாக ஒரு நீல நிற ஒளிவட்டத்தை பார்க்கிறேன். அது எங்களை நோக்கி வருகிறது. அந்த நீல நிற ஒளிவட்டம் என்ன? தனுஷ்கோடியின் அந்த பாழடைந்த ரயில் நிலையத்திற்கு அருகில் இன்றும் சில சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுக்கும்போது உருவம் தெரியாத சில நிழல்கள் கேமராவில் விழுவது ஏன்? 1964 அந்த ரயிலை விழுங்கியது புயல்தானா? அல்லது கடலுக்கு அடியில் மறைந்திருக்கும் ஒரு பழங்கால தமிழ் நாகரிகத்தின் எச்சமா? இந்த தேடல் வெறும் ஆரம்பம்தான். அந்த விபத்தில் தப்பிப் பிழைத்ததாக சொல்லப்படும் ஒரே ஒரு முதியவர் 40 ஆண்டுகளுக்கு பிறகு காசி நகரத்தில் கண்டறியப்பட்டார். அவர் சொன்ன அந்த ஒரு உண்மை இந்திய புலனாய்வுத் துறையையே அதிர வைத்தது. அவர் எதை பார்த்தார்? 1964 டிசம்பர் 22ஆம் தேதி நடந்த அந்த கோர விபத்தில் தனுஷ்கோடி ரயிலில் பயணம் செய்த 115 பேரும் ஜலசமாதி ஆகிவிட்டதாகவே உலகம் நம்பியது. ஆனால் காலத்தின் மர்மமான சுழற்சியில் ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. சரியாக 40 ஆண்டுகள் கழித்து 2004ஆம் ஆண்டு வாரணாசியின் கங்கை கரையில் ஒரு முதியவர் கண்டறியப்பட்டார். அவர் பார்ப்பதற்கு ஒரு சாமியார் போல தெரிந்தாலும் அவர் கையில் அணிந்திருந்த ஒரு பழைய பித்தளை காப்பு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. அதில் தென்னக ரயில்வேயின் அதிகாரப்பூர்வ முத்திரை மிக தெளிவாக பதிக்கப்பட்டிருந்தது. வாரணாசி காவல்துறையினர் அவரை விசாரித்த போது அவர் சொன்ன தகவல்கள் அங்கிருந்த அதிகாரிகளின் ரத்தத்தை உறைய வைத்தன. என் பெயர் சுந்தரம். நான் 1964 தனுஷ்கோடி ரயிலில் காட்டு உதவியாளராக பணியாற்றிக் கொண்டிருந்தேன் என்று அவர் சொன்னார். முதலில் இதை ஒரு முதியவரின் உளறல் என்று நினைத்த அதிகாரிகள் அவரது பழைய கோப்புகளை சோதித்த போது அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். 40 ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன அதே சுந்தரத்தின் அடையாள அட்டையும் இப்போது இருக்கும் முதியவரின் முக அமைப்பும் அப்படியே ஒத்துப்போனது. சுந்தரம் விவரித்த அந்த இரவு சாதாரண மனிதர்களின் கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அன்றிரவு 11:55 அந்த ராட்சத அலை ரயிலை தாக்கிய போது கடல் நீர் வழக்கமான கருப்பு நிறத்தில் இல்லை. அது ஒருவிதமான அடர் ஊதா நிறத்தில் மின்னியது. ஒரு பயங்கரமான மின்சார அதிர்வு ரயிலை தொட்டது. என் கண்கள் இருட்டிக் கொண்டு வந்தன. அடுத்த நொடி நான் தனுஷ்கோடியில் இல்லை. நான் ஒரு பிரம்மாண்டமான பளிங்கு மாளிகைக்குள் இருந்தேன். அந்த மாளிகை கடலுக்கு அடியில் இருந்தது. ஜன்னல்களுக்கு வெளியே விசித்திரமான கடல்வாழ் உயிரினங்கள் நீந்திக் கொண்டிருந்தன.
சுந்தரம் மேலும் சொன்னது இன்னும் ஒரு மர்மமாகவே இருக்கிறது. அங்கே அந்த 115 பயணிகளும் இன்னும் அதே 1964 தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வயதே ஆகவில்லை. அங்கே கடிகாரங்கள் ஓடுவதில்லை, சூரிய ஒளி இல்லை. ஒருவிதமான நீல நிற ஒளிதான் அந்த இடத்தை வெளிச்சமாக வைத்திருந்தது. அந்த மாளிகையில் இருந்தவர்கள் சாதாரண மனிதர்கள் போல தெரியவில்லை. அவர்களின் கண்கள் மட்டும் அடர் நீல நிறத்தில் ஜொலித்தன. அவர்கள் ஒரு விசித்திரமான ஒலியை கொண்ட மொழியில் பேசிக் கொண்டார்கள். அவர் தனது பழைய சட்டை பையிலிருந்து ஒரு சிறிய உலோகக் கல்லை எடுத்துக் காட்டினார். அதை ஆய்வு செய்த விஞ்ஞானிகள் மிரண்டு போனார்கள். அது பூமியின் எந்த பகுதியிலும் இதுவரை கண்டறியப்படாத ஒரு அபூர்வ தனிமம். அந்த நீலக் கண் மனிதர்கள் என்னை மட்டும் மீண்டும் தனுஷ்கோடி மணல் திட்டில் கொண்டு வந்து சேர்த்தார்கள். நான் கண் விழித்து பார்த்தபோது 40 ஆண்டுகள் கடந்திருந்தது என்று கூறி முடித்தார் சுந்தரம். இந்த உண்மைகள் ஒரு பெரிய புதிரின் ஆரம்பம் மட்டுமே. அவர் சொன்ன அந்த கடலடி மாளிகை எங்கே இருக்கிறது? 2010ஆம் ஆண்டு தனுஷ்கோடி கடற்கரையில் ஒரு பெரிய கடல் சீற்றம் ஏற்பட்டது. அலைகள் அடங்கிய பிறகு வழக்கமாக ஒதுங்கும் கிளிஞ்சல்களுக்கு பதில் ஒரு கனமான இரும்பு பெட்டி கரையில் பாதியளவு புதைந்த நிலையில் காணப்பட்டது. உள்ளூர் மீனவர்கள் அதை ஒரு பழைய கப்பலின் பெட்டி என்று நினைத்து வெளியே எடுத்தனர். அந்த பெட்டி துர்பிடித்துப் போயிருந்தது. ஆனால் அதன் பூட்டு மட்டும் ஒரு விசித்திரமான உலோகத்தால் செய்யப்பட்டிருந்தது. அது சாதாரண துர்பிடிக்கும் இரும்பு அல்ல. தொல்லியல் துறையினர் அந்த பெட்டியை உடைக்க முயன்றபோது ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. அந்த பெட்டிக்குள் ஒரு சொட்டு நீர் கூட புகவில்லை. அதற்குள் இருந்த பொருட்கள் அனைத்தும் நேற்று வைத்தது போலவே புதியதாக இருந்தன. உள்ளே ஒரு பழைய தோல் பை, ஒரு பித்தளை விளக்கு மற்றும் சில தாள்கள் இருந்தன. அதில் மிக முக்கியமானது டிசம்பர் 23, 1964 தேதியிட்ட ஒரு தமிழ் நாளிதழ். இங்கேதான் மர்மம் உச்சகட்டத்தை அடைந்தது. 1964 டிசம்பர் 22 நள்ளிரவில்தான் அந்த பெரும் புயல் தனுஷ்கோடியை தாக்கியது. அந்த ரயிலும் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டது. அப்படி இருக்க டிசம்பர் 23 தேதியிட்ட நாளிதழ் எப்படி அந்த பெட்டிக்குள் வந்தது? அந்த பத்திரிகையின் தலைப்புச் செய்தியை பார்த்த அதிகாரிகளின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. அதில் எழுதப்பட்டிருந்தது, தனுஷ்கோடி ரயில் விபத்து, 115 பயணிகளும் பத்திரமாக மீட்பு. உண்மையில் நடந்தது என்ன? உலகிற்கே தெரியும் அந்த ரயிலில் இருந்த ஒருவரை கூட மீட்க முடியவில்லை என்று. ஆனால் அந்த பெட்டிக்குள் இருந்த பத்திரிகை ஏன் அனைவரும் மீட்பு என்று சொல்கிறது? ஒருவேளை நாம் வாழும் இந்த உலகத்திற்கு இணையாக வேறொரு உலகம் இருக்கிறதா? அந்த உலகில் அந்த விபத்து நடக்கவில்லையா? அல்லது அந்த 115 பேரும் அந்த பத்திரிகையில் சொன்னது போல வேறொரு இடத்திற்கு மாற்றப்பட்டார்களா? அந்த பெட்டிக்குள் இருந்த மற்றொரு முக்கியமான பொருள் ஒரு பழைய கேமரா ரீல். அதை நவீன தொழில்நுட்பம் கொண்டு ஆய்வு செய்த போது அதில் பதிவாகியிருந்த காட்சிகள் பார்ப்பவர்களின் இரத்தத்தை உறைய வைத்தன. அந்த வீடியோவில் ஒரு ரயில் பெட்டிக்குள் பயணிகள் அனைவரும் அமைதியாக அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் ஜன்னலுக்கு வெளியே கடல் நீர் இல்லை. மாறாக மிகப்பெரிய உலோகத் தூண்களும் விசித்திரமான இயந்திரங்களும் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு தொழிற்சாலை போன்ற இடம் தெரிகிறது. அந்த வீடியோவின் கடைசி சில வினாடிகளில் ஒரு உருவம் கேமராவை பார்க்கிறது. அந்த உருவம் மனிதனைப் போலவே இருக்கிறது. ஆனால் அதன் கண்கள் மட்டும் அடர் நீல நிறத்தில் ஜொலிக்கின்றன. அந்த உருவம் ஏதோ ஒரு சைகை செய்தவுடன் வீடியோ துண்டிக்கப்படுகிறது. தனுஷ்கோடியின் அந்த பாழடைந்த ரயில் நிலையத்திற்கு அருகில் இன்றும் சில சுற்றுலாப் பயணிகள் புகைப்படம் எடுக்கும்போது உருவம் தெரியாத சில நிழல்கள் கேமராவில் விழுவது ஏன்? இந்த தேடல் வெறும் ஆரம்பம்தான். அந்த 115 பயணிகளும் எங்கே? தனுஷ்கோடி கடற்கரையில் கண்டெடுக்கப்பட்ட அந்த மர்ம பெட்டியும் அதிலிருந்த அனைவரும் மீட்பு என்ற செய்தியும் இந்திய உளவுத்துறையை நிலைகுலைய வைத்தது. இதைத் தொடர்ந்து இந்திய கடற்படை ஒரு ரகசிய தேடுதல் வேட்டையை தொடங்கியது. ஆபரேஷன் சேது என்று பெயரிடப்பட்ட இந்த ஆய்வில் அதிநவீன சோனார் கருவிகள் பொருத்தப்பட்ட நீர்மூழ்கி கப்பல்கள் தனுஷ்கோடிக்கு அருகே உள்ள ஆழமான பகுதிக்கு அனுப்பப்பட்டன. சுமார் 150 அடி ஆழத்தில் தேடிக்கொண்டிருந்த போது அந்த நீர்மூழ்கி கப்பலின் திரையில் ஒரு பிரம்மாண்டமான உருவம் தெரிந்தது. அது ஒரு பாறையோ அல்லது மூழ்கிய கப்பலோ அல்ல. அது ஒரு டோம் போன்ற வடிவம் கொண்ட ஒரு கட்டிடம். அதன் மேற்பரப்பு முழுவதும் ஒருவிதமான பச்சை நிற ஒளியை உமிழ்ந்து கொண்டிருந்தது. வியப்பான விஷயம் என்னவென்றால் அந்த பகுதியில் கடல் நீர் மிகவும் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த பெரிய கட்டிடத்தை சுற்றி மட்டும் நீர் ஒரு சுழற்சி போல சுற்றிக் கொண்டிருந்தது. அந்த நீர்மூழ்கி கப்பலில் இருந்த ஆராய்ச்சியாளர்கள் ஒரு சிறிய ரோபோ கேமராவை அந்த கட்டிடத்திற்கு மிக அருகில் அனுப்பினார்கள். கேமரா காட்டிய காட்சிகள் அவர்களை உறைய வைத்தன. அந்த டோம் போன்ற கட்டிடத்திற்குள் சில மனித உருவங்கள் நடமாடுவது தெரிந்தது. அவர்கள் அணிந்திருந்த உடைகள் நவீனமானவை அல்ல. அவை சரியாக 1960களின் பாணியில் இருந்தன. ஒரு ஜன்னல் வழியாக ஒரு நபர் கேமராவை பார்த்தார். அவர் கையில் ஒரு செய்தித்தாள் இருந்தது. கேமராவை ஜூம் செய்து பார்த்தபோது அது அந்த பெட்டிக்குள் கிடைத்த அதே டிசம்பர் 23, 1964 தேதியிட்ட நாளிதழ். இதற்கு பின்னால் ஏதோ ஒரு காலப்பயணம் அல்லது வேற்று கிரகவாசிகளின் தலையீடு இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கருதினார்கள். ஆனால் அந்த இடத்தின் மின்காந்த விசை மிக அதிகமாக இருந்ததால் ரோபோ கேமரா திடீரென செயலிழந்தது. அடுத்த சில வினாடிகளில் அந்த பெரிய கட்டிடத்திலிருந்து ஒரு பிரகாசமான நீல நிற ஒளி வெடித்தது. அந்த ஒளி தாக்கியதில் கடற்படை நீர்மூழ்கி கப்பலின் அனைத்து கருவிகளும் அணைந்து போயின. கப்பல் தட்டுத்தடுமாறி கரைக்கு திரும்பிய போது அதிலிருந்த வீரர்களுக்கு ஒரு விசித்திரமான மாற்றம் ஏற்பட்டிருந்தது.
அவர்களின் கடிகாரங்கள் அனைத்தும் 1964ஆம் ஆண்டை காட்டின. சில வீரர்களுக்கு தங்கள் பெயர் கூட மறந்து போனது. ஆனால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட மொழியில் எதையோ முணுமுணுத்துக் கொண்டே இருந்தனர். அது பழங்கால தமிழ் மொழியின் ஒரு வடிவம் என்று மொழியியல் அறிஞர்கள் பின்னாளில் கண்டறிந்தனர். தனுஷ்கோடி ரயில் நிலையத்தில் இன்றும் ஒரு பழைய சிக்னல் கம்பம் நிற்கிறது. அந்த பகுதி மக்கள் ஒரு ரகசியத்தை சொல்கிறார்கள். எப்போதெல்லாம் கடலில் அந்த நீல ஒளி தெரிகிறதோ அப்போதெல்லாம் அந்த சிக்னல் கம்பத்தில் சிவப்பு விளக்கு எரியும். அந்த 115 பயணிகளும் கடலுக்கடியில் ஒரு காலக்குமிழிக்குள் சிக்கியிருக்கிறார்களா? அவர்களுக்கு 60 ஆண்டுகள் கடந்தது தெரியவில்லையா? மர்மம் அத்துடன் முடியவில்லை. தனுஷ்கோடியின் மர்மங்கள் குறித்து இணையதளங்களில் பல விவாதங்கள் நடந்து கொண்டிருந்த வேளையில் 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒரு வெளிநாட்டு சுற்றுலா பயணி எடுத்த புகைப்படம் உலகையே அதிர வைத்தது. அவர் அந்த பாழடைந்த ரயில் நிலையத்தின் இடிபாடுகளை தனது கேமராவில் படம் பிடித்துக் கொண்டிருந்தார். அன்று மாலை வேளையில் எடுக்கப்பட்ட அந்த புகைப்படத்தின் ஒரு மூலையில் சிதைந்த ஒரு தூணுக்கு பின்னால் ஒரு மனித உருவம் நின்றிருந்தது. அந்த உருவத்தை ஜூம் செய்து பார்த்தபோது அந்த பயணிக்கு உடல் நடுங்கியது. அந்த மனிதன் அணிந்திருந்தது 2024ஆம் ஆண்டுக்குரிய ஆடை அல்ல. அவர் பழைய காலத்து ரயில்வே சீருடையை அணிந்திருந்தார். அது சரியாக 1964இல் பயன்படுத்தப்பட்ட காடு சீருடை. அந்த புகைப்படத்தில் தெரிந்த நபரின் முகம் 40 ஆண்டுகளுக்கு முன் வாரணாசியில் கண்டறியப்பட்ட சுந்தரத்தின் இளமை கால முகத்தோடு அப்படியே ஒத்துப்போனது. ஒரு மனிதன் எப்படி 60 ஆண்டுகள் கடந்தும் இன்னும் அதே இளமையுடன் இருக்க முடியும்? இந்த செய்தி பரவியதும் பல ஆராய்ச்சியாளர்கள் மீண்டும் தனுஷ்கோடியில் முகாமிட்டனர். அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனித்தனர். தனுஷ்கோடியின் சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் நேரம் மிக மெதுவாக நகர்கிறது. அதாவது அங்கே 1 மணி நேரம் என்பது வெளி உலகத்திற்கு ஒரு நாளுக்கு சமம். இதனால்தான் அந்த 115 பயணிகளுக்கும் வயதே ஆகவில்லையா? அவர்கள் இன்னும் 1964இல் இருப்பதாகவே உணர்கிறார்களா? தனுஷ்கோடியின் அந்த பாழடைந்த தேவாலயத்தில் இருந்த ஒரு முதியவர் ஒரு புதிய தகவலை சொன்னார். அவர்கள் அவ்வப்போது மணல் மேடுகளுக்கு அடியிலிருந்து வெளியே வருகிறார்கள். அவர்களுக்கு பசிப்பதில்லை, தாகம் எடுப்பதில்லை. அவர்கள் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றார். அவர் சொன்னது போலவே அந்த புகைப்படத்தில் தெரிந்த அந்த காடு உருவத்தின் கையில் ஒரு பழைய சிக்னல் கொடி இருந்தது. அந்த கொடி பச்சை நிறத்தில் அசைந்தால் கடலில் ஏதோ ஒரு நிகழ்வதை மீனவர்கள் கவனித்திருக்கிறார்கள். அன்றிரவே ஒரு குழுவினர் தனுஷ்கோடி ரயில் நிலைய பகுதியில் தெர்மல் கேமரா கொண்டு ஆய்வு செய்தனர். அப்போது ஒரு விசித்திரமான காட்சி தெரிந்தது. கேமராவின் திரையில் மனித உடல்களின் வெப்பம் தெரிவதற்கு பதில் ஒரு பெரிய நீல நிறக்கோடு ரயில் தண்டவாளம் இருந்த தடம் வழியாக ஓடிக்கொண்டிருந்தது. அது ஒரு ரயிலின் வடிவத்தில் இருந்தது. தண்டவாளமே இல்லாத அந்த இடத்தில் ஒரு ரயில் ஓடிக்கொண்டிருப்பதை அந்த கருவிகள் உறுதி செய்தன. 1964இல் அந்த 115 பயணிகளுடன் மூழ்கிய அதே ரயில்தான் இன்றும் காலவெளி வழியாக அங்கு வந்து செல்கிறதா? அந்த புகைப்படத்தில் தெரிந்த நபர் உண்மையில் சுந்தரம்தானா? அல்லது அவரைப் போலவே உருமாறிய வேறொரு சக்தியா? தனுஷ்கோடியின் அந்த மணல் காற்று இன்றும் ஒரு ரகசியத்தை சுமந்து நிற்கிறது. 2024இல் எடுக்கப்பட்ட அந்த மர்ம புகைப்படமும் தெர்மல் கேமராவில் தெரிந்த நீல நிற ரயில் வடிவமும் தனுஷ்கோடியை ஒரு சர்வதேச மர்ம பூமியாக மாற்றியது. அரசாங்கம் அந்த பகுதியைச் சுற்றி உயர்தர பாதுகாப்பு வளையத்தை அமைத்தது. ஆனாலும் சில துணிச்சலான ஆராய்ச்சியாளர்கள் மணல் திட்டுக்களுக்கு அடியில் புதைந்து கிடக்கும் ரகசியத்தை தேடத் தொடங்கினர். அவர்கள் கொண்டு வந்த தரை ஊடுருவல் ரேடார் GPR கருவி தனுஷ்கோடியின் பழைய ரயில் நிலைய பகுதியில் ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மையை காட்டியது. சுமார் 30 அடி ஆழத்தில் ஒரு மிகப்பெரிய உலோகப் பொருள் புதைந்திருந்தது. அது ஒரு ரயில் பெட்டியின் வடிவம். ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் அந்த ரயில் பெட்டி அசையாமல் இல்லை. அது மெதுவாக அதிர்ந்து கொண்டிருப்பதை அந்த ரேடார் காட்டியது. தண்டவாளங்களே இல்லாத அந்த ஆழத்தில் ஒரு ரயில் எப்படி அதிர்வையும் வெப்பத்தையும் வெளிப்படுத்த முடியும்? அந்த பகுதியில் வேலை செய்த தொழிலாளர்கள் ஒரு விசித்திரமான ஒலியை கேட்டனர். அது ஒரு ரயிலின் சக்கரம் தண்டவாளத்தில் ஊராயும் சத்தம். ஆனால் அது தரைக்கு மேலிருந்து வரவில்லை, தரைக்கு அடியிலிருந்து வந்தது. அந்த சமயம் தனுஷ்கோடி கடற்கரையில் ஒரு விசித்திரமான மாற்றம் நிகழ்ந்தது. கடல் நீர் திடீரென உள்வாங்கியது. அங்கே பாறைகளுக்கு இடையே ஒரு பழைய ரயில் பெட்டியின் கதவு தெரிந்தது. அது 1964இல் மூழ்கிய அதே ரயிலின் ஒரு பகுதி. ஆய்வாளர்கள் அந்த கதவை திறக்க முயன்றபோது உள்ளிருந்து ஒரு குளிர்ச்சியான காற்று வெளியேறியது. அந்த பெட்டிக்குள் ஒரு பழைய டிபன் பாக்ஸ் மற்றும் ஒரு சிறுவனின் செருப்பு இருந்தது. 60 ஆண்டுகள் கடந்தும் அந்த செருப்பு நேற்று வாங்கியது போலவே பளபளப்பாக இருந்தது. காலமே அங்கே உறந்து விட்டதா? அப்போதுதான் அந்த தகவல் வெளியானது. தனுஷ்கோடிக்கு அடியில் ஒரு மிகப்பெரிய காந்தப்புலம் இருப்பதாகவும் அது தனுஷ்கோடியை துண்டித்து ஒரு தனி உலகமாக வைத்திருப்பதாகவும் விஞ்ஞானிகள் கருதினர். அந்த நீல நிற கண்கள் கொண்ட மனிதர்கள் யார்? அவர்கள் இந்த ரயிலை ஒரு கால இயந்திரமாக மாற்றியிருக்கிறார்களா? அந்த இரவு தனுஷ்கோடியின் பழைய சிக்னல் கம்பத்தில் திடீரென பச்சை விளக்கு எரிந்தது. அடுத்த சில நிமிடங்களில் கடலிலிருந்து ஒரு பிரகாசமான நீல ஒளி வானத்தை நோக்கி பாய்ந்தது. அந்த ஒளியின் நடுவே 1964இல் காணாமல் போன அதே ரயில் மெதுவாக காற்றில் மிதந்து வருவது போல தெரிந்தது. அந்த ரயிலின் ஜன்னல் வழியாக ஒரு சிறுவன் கையசைத்தான். அவன் கையில் 1964ஆம் ஆண்டு பொம்மை ஒன்று இருந்தது.
அந்த 115 பயணிகளும் இப்போது எங்கே இருக்கிறார்கள்? தேடல் தொடர்கிறது. தனுஷ்கோடி கடற்கரையில் திடீரென தோன்றிய அந்த மாய ரயிலும், ஜன்னல் வழியாக கையசைத்த அந்த சிறுவனும் அங்கிருந்த ஆராய்ச்சியாளர்களை நிலைகுலைய வைத்தனர். அந்த நீல நிற ஒளியின் நடுவே மிதந்த ரயில் சில நிமிடங்களில் மீண்டும் கடலுக்குள் மெதுவாக இறங்கியது. ஆனால் இம்முறை ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. அந்த ரயில் மூழ்கிய இடத்தில் கடல் நீர் கொதிக்கத் தொடங்கியது. ஆராய்ச்சியாளர்கள் ஒரு சிறிய கேமரா பொருத்தப்பட்ட ரோபோவை அந்த இடத்திற்கு அனுப்பினார்கள். கடலுக்கு அடியில் சுமார் 100 அடி ஆழத்தில் அந்த ரயில் ஒரு நீண்ட குகைக்குள் நுழைவதை கேமரா படம் பிடித்தது. அந்த குகையின் சுவர்கள் அனைத்தும் ஒரு விசித்திரமான உலோகத்தால் செய்யப்பட்டிருந்தன. அவை ஒருவிதமான மின்காந்த அலையை, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், வெளியிட்டுக் கொண்டிருந்தன. கேமரா காட்டிய அடுத்த காட்சி உலகையே அதிர வைக்கும் வகையில் இருந்தது. அந்த குகையின் முடிவில் ஒரு மிகப்பெரிய ரயில் நிலையம் இருந்தது. அது தனுஷ்கோடியின் பழைய ரயில் நிலையத்தைப் போலவே இருந்தது. ஆனால் அது நவீன காலத்தை விடவும் முன்னேறிய தொழில்நுட்பத்துடன் காட்சியளித்தது. அந்த ரயில் நிலையத்தில் ரயில்கள் நின்றிருந்தன. பயணிகள் இறங்கி நடந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அனைவரும் 1964ஆம் ஆண்டு உடைகளை அணிந்திருந்தாலும் அவர்களின் கைகளில் இருந்த கருவிகள் மிகவும் விசித்திரமாக இருந்தன. ஒரு திரையில் தனுஷ்கோடி சென்னை காலப்பயணம் என்ற வாசகம் பழங்கால தமிழ் எழுத்துக்களில் மின்னிக் கொண்டிருந்தது. இது வெறும் விபத்து அல்ல, இது ஒரு திட்டமிட்ட கால வெளித்திட்டம் என்பதை அந்த திரை உறுதிப்படுத்தியது. அப்போது ஒரு அதிர்ச்சியூட்டும் விஷயம் வெளிச்சத்திற்கு வந்தது. அந்த ரயில் நிலையத்தில் நின்றிருந்தவர்களில் ஒருவர் 40 ஆண்டுகளுக்கு முன் வாரணாசியில் கண்டறியப்பட்ட அதே சுந்தரம். அவர் அங்கே ஒரு முக்கியமான அதிகாரியாக பணியாற்றிக் கொண்டிருந்தார். ஒருவேளை 2004இல் வாரணாசிக்கு வந்த சுந்தரம் அங்கே இருந்து தப்பித்து வந்தவரா? அல்லது அவர் ஒரு தூதுவராக அனுப்பி வைக்கப்பட்டாரா? அந்த ரோபோ கேமரா ஒரு ரகசிய அறையை நோக்கி நகர்ந்தது. அங்கே ஒரு பெரிய வரைபடம் இருந்தது. அந்த வரைபடத்தில் தனுஷ்கோடி, இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய இடங்களை இணைக்கும் ஒரு நிலப்பரப்பு காட்டப்பட்டிருந்தது. அதுதான் குமரிக்கண்டம். அந்த 115 பயணிகளும் இப்போது நம் உலகின் ஒரு பகுதியாக இல்லை. அவர்கள் கடலுக்கடியில் மறைக்கப்பட்ட ஒரு 2வது தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் தொழில்நுட்பம் நம்மை விட 1000 ஆண்டுகள் முன்னேறி இருந்தது. அந்த சமயம் கேமரா ஒரு மனிதனை பார்த்தது. அவர் கண்களில் அந்த மர்மமான நீல ஒளி தெரிந்தது. அவர் கேமராவை நோக்கி மெதுவாக நடந்து வந்து, நேரம் வந்துவிட்டது என்று சொன்னார். அடுத்த நொடி கேமரா வெடித்துச் சிதறியது. தனுஷ்கோடியின் அந்த மணல் காற்று இப்போது ஒரு எச்சரிக்கையை சுமந்து வருகிறது. அந்த ரகசிய உலகம் மெல்ல மெல்ல தரைக்கு மேலே வரப்போகிறதா? அந்த ரோபோ கேமரா வெடித்துச் சிதறிய செய்தி டெல்லியில் உள்ள உயர்மட்ட பாதுகாப்புத்துறை வரை எட்டியது. தனுஷ்கோடிக்கு அடியில் இருப்பது வெறும் விபத்தில் மூழ்கிய ரயில் அல்ல, அது ஒரு மிகப்பெரிய அறிவியல் அதிசயம் என்பது உறுதியானது. அந்த நீலக் கண்கள் கொண்ட மனிதன் சொன்ன நேரம் வந்துவிட்டது என்ற வார்த்தைக்கான அர்த்தத்தை தேடி ஆய்வாளர்கள் தீவிரமாக இறங்கினர். அப்போதுதான் தனுஷ்கோடியின் பழைய ஆவணக் காப்பகத்திலிருந்து ஒரு ரகசிய கோப்பு கண்டெடுக்கப்பட்டது. 1960களில் தனுஷ்கோடி ஒரு சாதாரண துறைமுகமாக மட்டும் இருக்கவில்லை. அங்கே ஒரு ரகசிய விண்வெளி மற்றும் காலப்பயண ஆய்வு மையம், ஸ்பேஸ் அண்ட் டைம் ரிசர்ச், செயல்பட்டு வந்தது. அந்த 115 பயணிகளும் தற்செயலாக புயலில் சிக்கவில்லை. அவர்கள் ஒரு மிகப்பெரிய பரிசோதனைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அந்த ரயில் ஒரு கால இயந்திரமாக மாற்றப்பட்டு கடலுக்கு அடியில் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காந்த புள்ளி வழியாக மற்றொரு பரிமாணத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. அந்த 115 பேரும் இப்போது எங்கே இருக்கிறார்கள்? சுந்தரம் சொன்ன அந்த பளிங்கு மாளிகை என்பது குமரிக்கண்டத்தின் ஒரு பகுதிதான். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கடலில் மூழ்கியதாக சொல்லப்படும் அந்த நிலப்பரப்பு உண்மையில் அழியவில்லை. அது ஒரு மேம்பட்ட தொழில்நுட்பம் மூலம் கடலுக்கு அடியில் ஒரு பாதுகாப்பான குமிழிக்குள், அண்டர் வாட்டர் டோம், இயங்கிக் கொண்டிருக்கிறது. 1964இல் தனுஷ்கோடியிலிருந்து சென்ற அந்த ரயில் இந்த நவீன உலகத்திற்கும் அந்த பண்டைய உலகத்திற்கும் இடையிலான ஒரு பாலமாக செயல்பட்டுள்ளது. அப்போதுதான் அந்த தகவல் கசிந்தது. தனுஷ்கோடி கடற்கரையில் 2026இல் ஒரு விசித்திரமான உலோகத் தூண் ஒன்று மணலில் இருந்து தானாகவே மேலே எழுந்தது. அந்த தூணிலிருந்து ஒரு சமிக்ஞை, சிக்னல், விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது. அடுத்த சில நிமிடங்களில் தனுஷ்கோடி வானத்தில் மேகங்கள் ஊதா நிறமாக மாறின. 1964இல் காணாமல் போன அதே 115 பயணிகளின் பெயர்களும் அந்த தூணில் மின்னணு எழுத்துக்களாக தோன்றின. ஆனால் ஒரு அதிர்ச்சி என்னவென்றால், அந்த பட்டியலில் இன்று உயிருடன் இருக்கும் சில முக்கிய தலைவர்களின் பெயர்களும் இருந்தன. அவர்கள் எப்படி அங்கே சென்றார்கள்? ஒருவேளை நம்மிடையே வாழும் சில மனிதர்கள் அந்த ரகசிய உலகத்தின் ஏஜெண்டுகளா? அந்த சமயம் தனுஷ்கோடி ரயில் நிலைய இடிபாடுகளுக்கு நடுவே ஒரு உருவம் தோன்றியது. அது 1964இல் அந்த ரயிலை ஓட்டிய அதே ஓட்டுநர். அவர் கையில் ஒரு பழைய கடிகாரம் இருந்தது. அந்த கடிகாரத்தின் முட்கள் பின்னோக்கி சுற்றிக் கொண்டிருந்தன. அவர் சொன்னார், "நாங்கள் வரவில்லை, நீங்கள் தான் எங்களை அழைக்கிறீர்கள். கதவு திறக்கப்பட்டு விட்டது." தனுஷ்கோடியின் அந்த மணல் காற்று இப்போது ஒரு பயங்கரமான உண்மையை சொல்கிறது. அந்த 115 பயணிகளும் மீண்டும் இந்த உலகிற்கு வரப்போகிறார்கள். ஆனால் அவர்கள் வரும்போது இந்த உலகம் அப்படியே இருக்குமா? அல்லது காலம் மீண்டும் பின்னோக்கி செல்லுமா?
தனுஷ்கோடி ரயில் நிலைய இடிபாடுகளுக்கு நடுவே அந்த பழைய ரயில் ஓட்டுநர் சொன்ன கதவு திறக்கப்பட்டு விட்டது என்ற வார்த்தை அங்கிருந்த ஆராய்ச்சியாளர்களை உறைய வைத்தது. அடுத்த கணமே தனுஷ்கோடியைச் சுற்றியுள்ள கடல் நீர் மட்டம் மளமளவென குறைந்தது. இதுவரை எங்குமே பார்த்திராத ஒரு விசித்திரமான உலோகப் பாதை கடலுக்கு அடியிலிருந்து மெல்ல மெல்ல மேலே எழும்பியது. அது தனுஷ்கோடியையும் கடலுக்கு அடியில் மறைந்திருக்கும் அந்த ரகசிய நகரத்தையும் இணைக்கும் ஒரு வெற்றிடக் குழாய் போன்ற அமைப்பாக இருந்தது. அந்த பாதையின் வழியாக ஒரு பிரகாசமான ஊதா நிற ஒளி பாய்ந்தது. அடுத்த சில நிமிடங்களில் 1964ஆம் ஆண்டு காணாமல் போன அதே பாம்பன் எக்ஸ்பிரஸ் ரயில் எந்த சிதைவும் இல்லாமல் ஒரு புதிய ரயிலைப் போல அந்த பாதையில் வந்து நின்றது. ரயிலின் கதவுகள் மெதுவாக திறந்தன. உள்ளிருந்து இறங்கிய மனிதர்களை பார்த்த இராணுவ வீரர்களும் விஞ்ஞானிகளும் அதிர்ச்சியில் திகைத்து நின்றனர். அவர்கள் 1964இல் காணாமல் போன அதே 115 பயணிகள். ஆனால் அவர்களுக்கு ஒரு நாள் கூட வயதாகவில்லை. அவர்கள் அணிந்திருந்த ஆடைகள் 60 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அதே பழைய பாணியில், ஆனால் கரையின்றி புதியதாக இருந்தன. அவர்களுள் ஒரு சிறுமி கையில் ஒரு பொம்மையுடன் இறங்கினாள். அவளிடம் ஒரு ஆராய்ச்சியாளர் சென்றபோது அவள் சொன்னாள், நாங்கள் இப்போதான் ரயிலில் ஏறினோம். திடீரென்று ஒரு ஒளி தெரிந்தது. இப்போது இங்கே வந்துவிட்டோம். இது என்ன இடம் என்று கேட்டாள். அவர்களுக்கு 60 ஆண்டுகள் கடந்ததே தெரியவில்லை. அவர்களுக்கு நேரம் என்பது அங்கே உறைந்து போயிருந்தது. ஆனால் அவர்களின் கண்களில் மட்டும் அந்த மர்மமான நீல ஒளி மிக மெலிதாக மின்னிக் கொண்டிருந்தது. அப்போதுதான் அந்த பயங்கரமான உண்மை வெளிவந்தது. அந்த 115 பயணிகளும் ஒரு எச்சரிக்கையை சுமந்து வந்திருந்தனர். அவர்களின் தலைவராக வந்த சுந்தரம் ஒரு முப்பரிமாண வரைபடத்தை காட்டியது. அதில் 2026ஆம் ஆண்டில் பூமிக்கு வரப்போகும் ஒரு மிகப்பெரிய இயற்கை சீற்றம் விவரிக்கப்பட்டிருந்தது. நாங்கள் உங்களை காப்பாற்ற வரவில்லை, உங்களை அந்த பாதுகாப்பான உலகிற்கு அழைத்துச் செல்ல வந்திருக்கிறோம் என்று அவர் கூறினார். கடலுக்கு அடியில் இருக்கும் அந்த குமரி கண்டம் என்பது ஒரு புகலிடம் என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். தனுஷ்கோடி இப்போது ஒரு சாதாரண ஊர் அல்ல, அது 2 உலகங்களுக்கு இடையிலான ஒரே நுழைவாயில். இந்த உலகம் அழியப் போகிறதா, அல்லது அந்த 115 பயணிகளுடன் சேர்ந்து நாமும் அந்த மர்மமான கடலடி உலகிற்கு செல்லப் போகிறோமா? தனுஷ்கோடி ரயில் நிலையமே ஒரு பிரம்மாண்டமான ஒளிவட்டத்திற்குள் சிக்கியது போல காட்சியளித்தது. 1964இல் காணாமல் போன அதே 115 பயணிகளும் 2026ஆம் ஆண்டின் மனிதர்களுடன் நேருக்கு நேர் நின்று கொண்டிருந்தனர். அந்த தருணம் காலத்தின் 2 முனைகள் ஒன்றாக இணைந்த ஒரு புள்ளியாக மாறியிருந்தது. சுந்தரம் சொன்ன அந்த எச்சரிக்கை அங்கிருந்த ஆராய்ச்சியாளர்களை ஒரு பெரிய முடிவை எடுக்கத் தூண்டியது. இந்த உலகம் மாறப்போகிறது, கடலுக்கு அடியில் இருக்கும் அந்த பாதுகாப்பான உலகிற்கு வர தயாராக இருங்கள் என்று அவர் விடுத்த அழைப்பு மனித குலத்தின் புதிய நம்பிக்கையாக தெரிந்தது. ஆனால் அந்த சமயம் வானத்திலிருந்து ஒரு பயங்கரமான இடி சத்தம் கேட்டது. கடலுக்கு அடியிலிருந்து மேலே எழும்பிய அந்த உலோகப் பாதை மெல்ல மெல்ல மீண்டும் உள்வாங்கத் தொடங்கியது. நீல நிற ஒளி இன்னும் பிரகாசமாக மாறியது. அந்த 115 பயணிகளும் மீண்டும் ரயிலுக்குள் ஏறத் தொடங்கினர். இப்போது வரத் துணிந்தவர்கள் மட்டும் எங்களோடு வரலாம், இல்லையென்றால் காலம் உங்களை மறந்துவிடும் என்று சுந்தரம் கடைசி முறையாக கூறினார். ஒரு சில ஆராய்ச்சியாளர்களும் சில உள்ளூர் மீனவர்களும் எதையும் யோசிக்காமல் அந்த ரயிலுக்குள் ஓடினர். அடுத்த சில நிமிடங்களில் அந்த பாம்பன் எக்ஸ்பிரஸ் ரயில் ஒரு மிகப்பெரிய வேகத்துடன் அந்த வெற்றிடக் குழாய்க்குள் பாய்ந்தது. ஒரு மின்னல் வெட்டுவது போன்ற ஒளியுடன் அந்த உலோகப் பாதையும் ரயிலும் அந்த 115 பயணிகளும் அப்படியே மறைந்து போயினர். தனுஷ்கோடி மீண்டும் ஒரு அமைதியான பாழடைந்த நகரமாக மாறியது. ஆனால் அங்கே ஒரு மாற்றம் மட்டும் மிஞ்சியிருந்தது. அடுத்த நாள் காலை தனுஷ்கோடி மணலில் ஒரு பழைய கடிகாரம் கண்டெடுக்கப்பட்டது. அது 1964இல் காணாமல் போன ஒரு பயணியினுடையது. வியப்பான விஷயம் என்னவென்றால், அந்த கடிகாரத்தின் முட்கள் இப்போது சரியாக 2026ஆம் ஆண்டின் நேரத்தை காட்டிக் கொண்டிருந்தன. தனுஷ்கோடியின் அந்த பழைய சிக்னல் கம்பத்தில் எப்போதும் இல்லாத வகையில் ஒரு நிரந்தரமான பச்சை விளக்கு எரியத் தொடங்கியது. ஆராய்ச்சியாளர்கள் அந்த இடத்தை மீண்டும் சோதித்து பார்த்தபோது ஒரு புதிய ரகசியம் வெளிப்பட்டது. தனுஷ்கோடிக்கு அடியில் இருந்த அந்த மின்காந்த விசை இப்போது முழுமையாக மறைந்துவிட்டது. அதாவது அந்த நுழைவாயில் போர்டல் நிரந்தரமாக மூடப்பட்டுவிட்டது. ஆனால் கடலடியிலிருந்து ஒரு மெல்லிய சமிக்ஞை மட்டும் இன்றும் உலகெங்கிலும் உள்ள ரேடியோக்களில் ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த சத்தம் ஒரு ரயிலின் சக்கரங்கள் ஓடும் சத்தம் போலவே இருக்கிறது. தனுஷ்கோடி இன்றும் ஒரு மர்ம பூமியாகவே இருக்கிறது. அந்த 115 பயணிகளும் அவர்களுடன் சென்ற சில நவீன கால மனிதர்களும் இப்போது எங்கே இருக்கிறார்கள்? அவர்கள் அந்த மேம்பட்ட கடலடி நாகரிகத்தில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? 2026இல் வரப்போவதாக சொல்லப்பட்ட அந்த இயற்கை சீற்றம் என்ன ஆனது? ஒருவேளை அவர்கள் அதை தடுத்து நிறுத்திவிட்டார்களா? அல்லது நாம் இன்னும் ஒரு கால மாற்றத்திற்காக, டைம் ஷிஃப்ட், காத்திருக்கிறோமா? மர்மங்கள் எப்போதும் முழுமையாக முடிவதில்லை. அவை மறைக்கப்படுகின்றன அல்லது அடுத்த காலத்திற்காக காத்திருக்கின்றன. தனுஷ்கோடியின் அந்த மணல் காற்று இன்றும் ஒரு ரகசியத்தை சொல்கிறது. நாங்கள் சென்றது உங்களை காப்பாற்றல்ல, உங்களை வழிநடத்த. 1964இல் தனுஷ்கோடியை விழுங்கிய அந்த புயல்
வெறும் ஒரு இயற்கை சீற்றம் அல்ல, அது ஒரு நீண்ட மர்மத்தின் தொடக்கம் என்பது இப்போது புரிகிறது. அந்த 115 பயணிகளும், அந்த நீல நிற ரயிலும், கடலுக்கு அடியில் மறைந்திருக்கும் அந்த அதிசய உலகமும் நமக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்கின்றன. நாம் இன்னும் இந்த பிரபஞ்சத்தின் ரகசியங்களை முழுமையாக கண்டறியவில்லை. காலம் என்பது ஒரு நேர்கோடு அல்ல, அது ஒரு வட்டம். இன்று மறைந்து போன தனுஷ்கோடி ஒரு நாள் மீண்டும் உயிர்த்தெழலாம். அந்த ரயிலின் கூவல் சத்தம் இன்றும் மணல் காற்றுடன் கலந்து ஒலிக்கிறது. ஒருவேளை அடுத்த முறை அந்த நீல ஒளி தோன்றும்போது நீங்கள் அங்கே இருந்தால், நீங்களும் அந்த ரயிலில் ஏறத் தயாராக இருக்கிறீர்களா? இதுபோன்ற இன்னும் பல ரத்தத்தை உறைய வைக்கும் மர்மங்கள், வரலாற்று ரகசியங்கள் மற்றும் அறிவியல் புதிர்களை தெரிந்து கொள்ள இப்போதே மேன் ஆஃப் மிஸ்ட்ரி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த கதையில் உங்களுக்கு மிகவும் பிடித்த பகுதி எது? அல்லது தனுஷ்கோடியில் நீங்கள் உணர்ந்த விசித்திரமான அனுபவங்கள் ஏதேனும் உண்டா? அதை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அதிரடியான மர்மக் கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை மர்மங்கள் தொடரும்.